அதனால இந்த சோமவார விரதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஏன் அசுரர்கள் கூட இந்த சோமவார விரதத்தை கடைபிடிச்சு இறைவன் கிட்ட இருந்து நிறைய வரங்களை வந்து அந்த காலத்துல வாங்கியிருக்காங்க. அதனால அவ்வளவு பெருமையும் அவ்வளவு பலன்கள் நிறைந்தது இந்த சோமவார விரதம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் தனித்தனி வரலாறுகளே உண்டுன்னு கூட சொல்லலாம். எனவே நமக்கு தேவையான பலன்களை அடைய வேண்டும் என்றால் அதனால இந்த கார்த்திகை மாசம் வருகின்ற திங்கட்கிழமை சோமவார விரதத்தை கடைபிடித்தால் நமக்கு அனைத்து நலன்களும் அனைத்து பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த விரதம் கடைபிடிக்கும் முறைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. காத்தால எழுந்துருங்க, நல்லா குளிச்சுட்டு பச்சை தண்ணில குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி வைங்க, கழுத்துல உதிராட்ச மாடை அணிங்க, நேர சாமி ரூமுக்கு வாங்க. வந்து என்ன பண்ணணும், ஓம் நமசிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஓதிட்டு சிவன் பூஜையா ஆரம்பிங்க. முதல்ல சிவலிங்கமா இருந்தா தனியா எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லையா படங்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த படங்கள்லாம் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க. முக்கியமா வந்து அன்னைக்கு நம்ம வந்து வில்வத்தை தான் பயன்படுத்தணும். வில்வ மாலை மட்டும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. வில்வ மாலை ஒண்ணு சின்னதா அந்த படத்துக்கு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வில்வத்தை வந்து என்ன பண்ணுங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 108 முறை நீங்க என்ன பண்ணலாம், அந்த பஞ்சாட்சரம் சொல்லி